முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 4வது படை வீடாகத் திகழ்வது சுவாமிமலை. படைப்புத் தொழிலில் ஆணவம் முற்றியிருந்த பிரம்மனுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாததால் பிரம்மனை தலையில் குட்டி சிறையில் அடைத்தார் முருகன். ஈசனே நேரில் வந்து கேட்டுக்கொண்டதால் பிரம்மனை முருகன் விடுதலை செய்தார். பிறகு சிவபெருமான் முருகனிடம், பிரணவத்தின் பொருள் உனக்கு தெரியுமா என்று கேட்டார். நன்றாகவே தெரியுமே என்றார் முருகன். அப்படியானால் அப்பொருளை எனக்கு கூற இயலுமா என்றார் ஈசன். உரிய முறையில் கேட்டால் சொல்வேன் என்றார் முருகன். பிள்ளையின் வாயால் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்க பிள்ளையை குருவாக ஏற்று சிவபெருமான் சீடனாக அமர்ந்து முருகனிடம் பிரணவ உபதேசம் கேட்ட இடம் இந்த சுவாமிமலை. அதனால் இவர் சிவகுருநாதன் என்று அழைக்கப்படுகிறார். இவரை சென்று வணங்கினால் அறிவாற்றல் பெருகும் என்பது ஐதீகம். குழந்தைகள் கல்வி கேள்வியால் சிறந்து விளங்க குழந்தைகளை அழைத்து சென்று வணங்குவது சிறப்பு.